ஐயே பா, ஒரு ஆப்பிள் கட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம். ஏ கீர்த்தி, ஷோ, ச்சே. ஏண்டி, ஒரு ஆப்பிள் கட் பண்ண இவ்வளோ நேரமா? மா விடு. ஐயே. ஏ கீர்த்தி, அங்க பாரு. ஏ கீர்த்தி, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குடி. வாங்க வாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நாங்க ஒண்ணு இங்க விருந்து சாப்பிட வரல. வாங்க சார். எங்க பணத்துக்கு என்ன பதில்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். சார், காசு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க சார், தந்துடுறேன். கொஞ்ச நாள்னா இன்னும் எத்தனை நாள் திருமுருகா? நாங்க அனுப்பின வக்கீல் நோட்டீஸ்க்கும் பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்க. சார், வக்கீல் நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட சொல்லல சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா கொடுத்துருங்க சார். இன்னும் எத்தனை நாள் அலைவ? அன்னைக்கு என்னமோ உன் தம்பி பொண்டாட்டி 3 மாசத்துல பணத்தை தந்துடுவேன்னு திமிரா பேசினா, அதுக்கப்புறம் நீ எந்த பதிலும் சொல்லல. அவளையும் ஆளையே காணோம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின 3வது மாசத்திலேயே பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நாங்க வீட்டை விக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, தெரியும்ல? சார், 3 மாசத்துல அவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்றது கஷ்டம். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. என் தலையை அனுமானம் வச்சாது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஏங்க, நான் சொன்னேன்ல, பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி 6 மாசம் டைம் கேக்குறான். இதுக்குதான் 3 மாசமே டைம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். என்ன திருமுருகா, விளையாடுறியா? நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. 3 மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. அதுக்குள்ள வாங்கின பணத்தை முழுசா கொடுத்தேன்னா இந்த வீட்டு பத்திரம் உன் கைக்கு வரும். இல்ல இந்த வீடு கிடைக்காது. என்ன பாக்குறீங்க? நாங்க ஒண்ணு சும்மா சொல்லல, ஏற்கனவே சொன்னதுதான். வீட்டை வாங்கறதுக்கு பார்ட்டி ரெடியா இருக்காங்க. நாங்க வீட்டை வித்துட்டு எங்களுக்கு தேவையான பணத்தை நாங்க எடுத்துக்குவோம்.